வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகை, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கனமழை இருக்கும் பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய அரசின் வரி பகிர்வை மாநிலங்களுக்கு 50% உயர்த்த வேண்டும். மத்திய நிதி குழுவினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். நிதிக்குழுவிடம் தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்த அறிக்கை மாஸ்டர் கிளாஸ் என அதன் தலைவர் அரவிந்த் பனகாரியா கருத்து. நிதி பகிர்வை ஏன் அதிகரிக்க வேண்டும் என தமிழ்நாடு தரப்பில் விளக்கமாக கோரிக்கை வைத்துள்ளதாகவும் பேட்டி. மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகமாகவும் தமிழகத்திற்கு குறைவாகவும் வழங்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% அதிகரிக்கவும் வலியுறுத்தல். மாநிலங்கள்லாம் வளர்ச்சி பெற்றதா என்றால் அதுவும் இல்லை. ஆனால் வளர்ச்சி பெற்ற மாநிலங்களுக்கு தண்டனை தரும் விதமாக அதை குறைச்சி கொடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அநீதி இன்றைக்கி இழைக்கப்பட்டிருக்கு. திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்துடன் தங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். பாஜகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் வரலாம் எனவும் அழைப்பு. அந்த கருத்தை தான் சொல்ல முடியும். ஒரே நோக்கம், ஒரே நிலைப்பாடு என்ன, திமுக வீட்டுக்கு அனுப்புகிறோம். அதுதான் பொதுச்சாக சொல்லியிருக்காரு. யாராக இருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு அது ஓப்பன் டு ஆல் தானே அது. அதனால் இது அப்ராப்பரேட் டைம் இல்லை, அந்த பேச்சுவார்த்தை நடக்காத சூழ்நிலை. ஒரு பொதுவான கருத்து தான் பொதுச்சாளர் சொன்னார். அந்த மாதிரி பொதுவான கருத்து சொல்லும்போது எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்காத சூழ்நிலையில் ஒரு பத்திரிகை செய்தி வச்சு இன்றைக்கி அந்த மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அரசியல் கட்சிகளை திசை திருப்ப விஜய் பேசியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி விமர்சனம். அரசியலில் விஜய் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் எனவும் கருத்து. மக்களை ஒரு திசை திருப்பணும், இல்ல வேற அரசியல் கட்சிகளை திசை திருப்பணும் சொல்லலாம். நாங்க நீண்ட காலமாக இந்த இயக்கத்தை நடத்திக்கிறோம். 52 வருஷம் ஆயிடுச்சு, 53வது வருஷத்துல இருக்கிறோம். திடீர்னு எங்களெல்லாம் சொல்லிட முடியாது. அப்படியே சொல்றது இருந்தா கூட நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து தான் சொல்ல முடியும். அதனால அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான். தான் திருப்பூர் போகும்போது விஜய் திருப்பதி போயிட்டா சிக்கலாகிடும் என சீமான் கருத்து. சொந்த கால்களை நம்பியே லட்சிய பயணம் தொடரும் என திட்டவட்டம். வேலை நடக்குது. 26ல் நாங்கள் 234 தொகுதியும் தனித்து போட்டிடுவோம். அதில் 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள்.
புயலால் உணவு, எரிபொருள் மற்றும் உரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல். G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. பிரேசிலில் நடைபெற்று வரும் G20 உச்சி மாநாட்டில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் குவிந்த உலக தலைவர்கள் குழுவாக புகைப்படம் எடுத்து உற்சாகம். இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க அடுத்த மாதம் இந்தியா வருகிறார். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹரத் தகவல். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். மணிப்பூர் மாநிலத்திற்கு 5000 வீரர்கள் அடங்கிய 50 துணை ராணுவ படைகளை அனுப்ப மத்திய அரசு திட்டம். கடந்த சில நாட்களாக மீண்டும் வன்முறைகள் அதிகரித்து வருவதை அடுத்து நடவடிக்கை. டெல்லியில் இன்று முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் முறையில் வகுப்புகள். காற்று மாசு அதிகரித்து காணப்படுவதால் நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் குழு தயாரித்த அறிக்கை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். அறிக்கை மீது விவாதம் நடத்தப்படும் எனவும் உறுதி. மாணவர்களை வைத்து டிஜிட்டல் சர்வே செய்வதால் எந்த தவறும் இல்லை என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கருத்து. குடிஞ்சாலும் குறை, நிமிர்ந்தாலும் குறையா எனவும் கேள்வி. ஏன் சர்வே சரியில்லை, ஏன் சர்வே எடுக்கல என்று இதே வாய் சொல்லும். இப்படி செஞ்சால் இப்படி போனால் முன்னக்க போனாலும் உழைக்குது, இப்போ பின்னாக்க போனாலும் உழைச்சிட்டு. ஆக செய்வதை நாங்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மக்கள் நலனுக்காக தான் செய்து கொண்டிருக்கிற அரசு நம்முடைய முதல்வருடைய அரசு. அதிமுகவில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தளவாய் சுந்தரத்திற்கு மீண்டும் பொறுப்பு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தனக்கு ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பிய நபரை அவர் தங்கியிருந்த இடத்திற்கே சென்று கையும் களவுமாக பிடித்த பாஜக பிரமுகர் ஆலோசா அப்துல்லா. கேளம்பாக்கம் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. அது நீங்க தான் சொல்லணுங்க, எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா எனக்கு இந்த பிரச்சனைனா அப்போ மக்களுக்கு எப்படிலாம் இது பிரச்சனை சத்தியமா தெரியல. ஐ திங்க் இது காமன் நம்பர் ஃபார் ஆல் த மீடியா அண்ட் ஆல் த பீப்புளுங்க. அந்த காமன் நம்பரு, அந்த நம்பர் வச்சுட்டு அவங்க பிடிச்சிட்டு ரொம்ப அசிங்கமாக, ஐ திங்க் ஐ ஃபார்வர்ட் த மெசேஜ் ஆல்சோ, ரொம்ப அசிங்கமாக பேச. சரி, ஓகே, நீங்கள் போதையில் இருக்குன்னா ஓகே, ஆனால் போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கும்ல. அவங்க சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் ஜிஞ்சர் ஹோட்டலுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கணும். எதுவும் அவங்க உட்கார்ந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. சார், அக்யூஸ் மேலே இருக்காங்க, நான் விக்டம் மேம், அதெல்லாம் பண்ண முடியாது மேம், போயிட்டு என்ன வேணும் பண்ணுங்க மேம், நீலாங்கரையில் அப்படியே பேச. சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். சம்பந்தப்பட்ட கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. கோயில் திருப்பணிக்காக வழங்கப்படும் நன்கொடைகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கின்றனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் IG பொன்மாணிக்கவேல் பகிரங்க குற்றச்சாட்டு.
தனியாக வெளியே வேணும்னே எடுத்து நாங்கள் கோயில் கணக்கெல்லாம் பார்க்குறோம்னு சொல்லி 228 கோடி ரூபா போடுறாங்க இந்த கவர்மெண்ட்டில். பழைய கவர்மெண்ட்டில் 220 கோடி ரூபா போடுறாங்க. எவ்வளோ பெரிய அட்டூழியம் உச்சக்கட்டம். இப்போ தனி மனிதன் ஃப்ராடு பண்ணால் ஜெயிலுக்கு, தனி மனிதன் ஏதாவது தப்பு பண்ணால் பிடிச்சி உள்ளே பிடிச்சி போடுறீங்க. அரசாங்கம் குற்றவாளியாக இருந்தால் எங்கே போடுறது? அரசாங்கத்தை கலைக்க தான் செய்ய முடியும். ஆனால் அரசாங்கம் கிரைமே பண்ணுதே. எவ்வளோ பண்ணுது? 428 கோடி நிர்வாகம் சொல்லி போட்டு தணிக்க கணக்குன்னு சொல்லி உள்ள ஒரு போட்டு இன்னொரு 228, மொத்தத்தில் 656 கோடி ரூபா எடுக்கிறாங்க. அப்போ மாதம் 12 வகுத்தோம்னா 55 கோடி ரூபா எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த பணத்தில் இதுலேருந்து கொடுக்கல எங்கள் டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கு. திருச்செந்தூர் கோயில் யானை மிதித்து பாகன் உள்பட 2 பலியான சம்பவம். யானை அருகே நீண்ட நேரம் நின்று செல்ஃபி எடுத்ததுடன் அதன் உடலில் தட்டியதே கோபத்திற்கு காரணம் என தகவல். ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு சம்பவத்தில் தமிழர்கள் குற்றவாளிகள் என கூறவில்லை. பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் தமிழகத்தில் பயிற்சி பெற்று வீசியதாகத்தான் கூறினேன் என மத்திய அமைச்சர் ஷோபா விளக்கம். தென்காசி அரசு மருத்துவமனைக்குள் கையில் கட்டோடு சென்று அமரன் படம் எங்கே ஓடுகிறது என கேட்டு பிராங்க். மருத்துவமனை ஊழியரை வெறுப்பேற்றிய 2 போலீசார் கைது செய்த நிலையில் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. பாரம்பரிய சுற்றுலா தினத்தையொட்டி மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை இன்று இலவசமாக சுற்றி பார்க்கலாம். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில் உள்ளிட்டவற்றை கட்டணமில்லாமல் சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. திருச்சி மணப்பாறை அருகே இறந்துவிட்டதாக கருதி மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மூதாட்டி புதைக்கும் போது உயிருடன் எழுந்ததால் பரபரப்பு. வேடசந்தூர் அருகே குடக்கணாறு அணை நிரம்பியதால் மூழ்கிய ஆற்று பாலம். முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கி ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள். சீர்காழி அடுத்து திருவெண்காடு சுவேதாரணேஸ்வரர் சுவாமி கோவிலில் 1008 சங்காபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து சரண கோஷம் விண்ணை பிளக்க சுவாமி தரிசனம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாளை சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. எண்பத்தி தொகுதிகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 38 தொகுதிகளில் நாளை 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தெலங்கானாவில் வாங்கப்படும் மற்றும் பதிவு செய்யப்படும் அனைத்து வகையான மின்சார வாகனங்களுக்கும் சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்கள் 100% ரத்து. 2026 டிசம்பர் 31 வரை இந்த சலுகை அமலில் இருக்கும் என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. காற்று மாசுவை குறைக்க வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளித்த ஊழியர்கள். வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காணப்பட்ட டெல்லி நகரம். திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் வேற்று மதத்தினரை மாற்ற அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவு. விருப்ப ஓய்வில் அனுப்புவதா அல்லது வேறு பணிகளுக்கு மாற்றுவதா என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் தகவல்.
மீனவர்களை பிடித்து சென்ற பாகிஸ்தானின் VMS நுஸ்ரத் கப்பலை துரத்தி சென்ற இந்திய கடலோர காவல்படையின் கப்பல் சுமார் 2 மணி நேரம் துரத்தி சென்று மீனவர்களை மீட்டு வந்ததாக இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் தகவல். வேலையை கைவிட மனைவியை கட்டாயப்படுத்துவது சித்திரவதையே என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கணவன் மனைவி இருவரும் வேலையை கைவிட ஒருவரை ஒருவர் கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் கருத்து. கேரள மாநிலம் திருச்சூரில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சென்ற நபருக்கு 2.5 லட்சம் ரூபாய் அபராதம். ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்தும் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. இந்திய கணக்கு தணிக்கை ஆணையத்தின் புதிய தலைவராக சஞ்சய் மூர்த்தி நியமனம். மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. டென்னிஸ் வீரர் ராம்குமார் விளையாடும் போட்டிகளுக்கு கால்ஸ் குழுமம் ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தம். கால்ஸ் குழும இயக்குநர் நடேசன் மற்றும் டென்னிஸ் வீரர் ராம்குமார் இருவரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து. IPL கிரிக்கெட் போட்டி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு புதிய பந்துவீச்சு பயிற்சியாளராக ஓம்கார் சால்வி நியமனம். ஆஸ்திரேலியாவில் நடந்த T20 கிரிக்கெட் தொடர். 3 போட்டிகள் கொண்ட தொடரில் பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் செய்து ஆஸ்திரேலிய அணி அசத்தல். ப்ரோ கபடி லீக் போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை வீழ்த்தி தெலுங்கு டைட்டன்ஸ் அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் யூ மும்பா அணியிடம் வீழ்ந்தது பெங்களூரு புல்ஸ். எத்தியோப்பியா நாட்டில் நடைபெற்ற மெகா மாரத்தான் போட்டி. மஞ்சள் சீருடையில் 43,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓட்டம். ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்த தயாராகும் சவுதி அரேபியா. 92,000 இருக்கைகளுடன் அமையவுள்ள பிரம்மாண்ட கால்பந்து மைதானத்தின் புரோமோ வீடியோ வெளியீடு. நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இணைந்த யோகி பாபு. அஜித்துடன் யோகி பாபு எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரல்.